நேற்று பார்த்து நேசித்ததில்லப்பா, அதுக்கு முந்தைய ஒரு பெண்ணை பார்த்து நேசித்தது தவறா? முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்த்து நேசித்தது காதல். நான் அப்போ கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராதிகா அப்போ கருப்பாக இருக்கும்ண்ணே. ஆமாம், கருப்பாக. அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அது லட்சணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க அப்பா நல்ல பையன் வேணாம் தெரியுது, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம்னு அவர் சொல்கிறாரு. பொண்ணு அவன் நீ சும்மா ஊரெல்லாம் பேஞ்சிட்டு தான் வந்து வருவான். எவ்வளோ திமிரு உனக்கு. நான் மாறராஜா ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். காதல் என்பது காத்திருப்பது, தவிப்பது, இல்லாமல் போவது. எல்லா பெண்கள் வாழ்க்கையிலும் காதல் உண்டு, ஆனால் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறோம். நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அதுக்காக சன்னியாசி ஆகிட முடியாது. நைட்டில் படுத்துக்கும் போது என்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு விட பார்த்துறது தானே மனசு கேட்கல, என்ன பண்ணுறது? ஆக மொத்தத்தில் நீங்கள் உங்கள் மனைவியை காதலிக்க இல்லை, அது மட்டும் எப்படி காதலிக்க முடியும்? ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சாச்சு, மறுபடியும் எப்படி காதலிக்க முடியும்? அது ஒன்று மட்டும் ஒரு முறை தான் காதல் மலரும், அதை மலர்ந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வயசான காலத்தில் பிரச்சனை வேணாலும் ஒதுங்கி போறீங்க. கரெக்டா? பதில் நீயே சொல்லிட்ட. வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24x7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வயசானாலும் ஸ்டைல் மாறல. ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. மை இந்தியா பொதுவாக நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்துரையாடி என் வாழ்க்கை வரலாற்றை பகிர்ந்துருக்கேன். இந்த மை இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம், எல்லாத்தையும் கடந்து சொல்லிடுவான்னு ஒரு ஆசை. எதுவும் மறைக்கக்கூடாது. ஆமாம், வெளிப்படையாக சொல்லிடலாம். யார் எப்படி நினைச்சாலும் ஆமாம், இருக்குது சொல்லிடலாம்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. நான் எப்போவுமே எதையும் மறைச்சதில்லை. அது என்னமோ எனக்கு தெரியல. சின்ன வயசில் 2ஆம் கிளாஸ் ஏதோ படிச்சுட்ருக்கேன். அங்கே டீச்சர் எனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாங்க, குறைத்தி வேஷம். தில்லாலங்கடி கல்வன் வேறு. அது என்னதுன்னே தெரியாமல் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தது அப்படி சொன்னேன். அப்புறம் 4ஆம் கிளாஸ் வந்தேன். 4ஆம் கிளாஸ்லேயும் அப்போ கொஞ்சம் விவரம் தெரியுது. பால் உணர்ச்சி என்ன என்கிறது தெரியுது, பெண்கள்னால் என்ன. 4ஆம் கிளாஸில் எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, கோகிலான்னு. இப்போ எல்லாம் எங்கே இருக்காங்களோ போயிருப்பாங்க, பேரை போய். மனசார விரும்புனீங்களா? மனசார விரும்புனீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அதை பார்த்தோன்னே எப்போ பார்த்தாலும் இப்படி திரும்பி பார்த்துக்குவேன். இந்த இப்போ சினிமாவில் காட்டுறீங்கல்ல லவ், நீங்கள் காட்டுவீங்களே. நாங்கள் அது மாதிரி மெல்ல இப்படி பார்க்க வேண்டிய இப்படி இதுலேயே ஊறி போய் லவ்வுங்கிறது என்னங்கிறது அப்போ தான் தெரியுது. அதில் என்ன லவ்வுங்கிறது தெரிஞ்சதுன்னா, அம்மா விளையாடி நான் வீட்டில் இருக்கேன். அதுக்கப்புறமேலே ஐயோ பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேட்டு அம்மா எல்லாம் விளையாஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் நான் போகிறேன். ஒரு டீச்சர் அவங்க கூட ஏன் 3 நாள் 4 நாள் வரல டீச்சர், எனக்கு அம்மா விளையாண்டு டீச்சர் பொய்யெல்லாம் பேச என்னது இதை கிள்ளிட்டாங்க. இடுப்பில் கிள்ளா இங்கே அந்த வடு இருக்குது, அம்மா விளையாண்ட வடு ரத்தமாயிடுச்சு சட்டையில். நான் 3 நாள் எனக்கு ஒரு கேர்ள் இருக்கான் 5ஆம் கிளாஸில். அது பார்த்து நேராக அதுதான் அதெல்லாம் தொடச்சி விட்டுச்சு. கோகிலா இல்லை வேறு, இது வேறு. எத்தனை? சரசு, கோகிலா, சரசு. அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்து போயிட்டு நான் வீட்டில் போய் சொல்லி பெரிய சண்டே ஆகிடுச்சு வாத்தியாருக்கும் டீச்சருக்கும் எங்கள் அம்மாவுக்கும். அப்படி இருக்கும்போது நான் தில்லாலங்கடி டான்ஸ் ஆடின பையன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 5ஆம் கிளாஸில் ஒரு டான்ஸ் ஆடினேன். ஒரே கைதட்டல். என்ன டான்ஸு? குறைந்த டான்ஸ் தான் விடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஓட்ட ப்ரைஸ் ஒன்று வச்சாங்க. அதில் ஒரு சோப்பு டப்பா கொடுத்தாங்க. அந்த சோப்பு டப்பா வாங்கிட்டு போகிறேன் பறக்கிற வானத்தில். அதுக்கப்புறமேலே கொஞ்சம் கொஞ்சம் 5ஆம் கிளாஸ் போகும்போது சந்தோஷம். ஏன்னா இனிமேல் எவனும் பாத்தியார் தொந்தரவு கிடையாதுன்ட்டு. 6ஆம் கிளாஸில் ஒருத்தர் என்னடா அகராய்த்தனமாக பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் டீட்டெயில் படித்தேன் சார். இது படிக்கிற லட்சணமா? தமிழாசிரியர், இது படிக்கிற லட்சணமா? படி. பல்லவர் காலத்திலே 2ஆம்
ஒன்று என்ன பேசுனாங்க, இல்லை சிவாஜி கணேசன் அப்படி பேசுவார் சார். அவர் அந்த வருஷம் 7 நாடகங்கள், அந்த 7 நாடகங்களில் எனக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. அங்கே வகுப்புவாதம் உண்டு. எங்கள் ராமலிங்க வாத்தியார் பாவம் தமிழாசிரியர், வாடா இதில் நீ போட்டி ஜெயிக்கிறடான்னாரு. தமிழ் 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 அதாவது பிரிவினை பைத்தியம்னு சொல்லி அப்போவே பிரிவினை பேசுகிறாங்களே, அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ராமா போடுறேன். ஒரே கைதட்டல். வள்ளல் வெள்ளைசாமின்னு ஒருத்தர் இருப்பார் இங்கே திருநெல்வேலியில். அது நாடார் ஸ்கூலுக்கெல்லாம் பெரிய இதாக இருப்போம். அவர் உட்காந்து நாடகம் பார்த்து ஷாக் ஆகிட்டார். மேடை ஏறினார், இந்த பையனுக்கு ஒரு 5 ரூபா பரிசு கொடுக்குறேன். அப்போவே 5 ரூபா? ஆமாம், அது பெரிய பரிசு. 5 ரூபா வாங்கணுன்னு எனக்கு புரியல. அப்புறம் கீழே நீ பெரிய டைரக்டர் அவர் ராமலிங்கம், அது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறேன், நான் பெரிய நடிகனாக வரணுங்கிறேன். உங்களுக்கு நடிகனாகணும் ஆசை, நடிகைகளை காதலிக்கணும்னு ஆசை, டூயட் பாடணும்னு ஆசை. அந்த வார்த்தையினுடைய பலிதம் இன்னைக்கு வரைக்கும். தமிழ் வாத்தியார் என்ன பெரிய டைரக்டர் ஆகுன்னு சொன்னான். மைண்டு உருவாங்கி டைரக்டர்னா என்ன நடிகனா தெரியுது, டைரக்டர்னா நீ சொல்லிக்கிட்டு வர இல்லையாடா அந்த நாடகம் தமிழ் ஆசைன்னு. இப்போ நான் ஜெனரல் பார்த்தேன்ல, அதே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். ஊரில் எங்கள் அம்மா காந்திமதி அம்மா ஒரு காங்கிரஸ் லேடி. யார் யார் காங்கிரஸில்? காங்கிரஸில் காந்திமதின்னு ஒரு லேடி, சரி, தமயந்தின்னு ஒரு லேடி, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சின்னசாமி எதுக்கு இங்கே இருக்கணும் மெட்ராஸ் அனுப்பிச்சுட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன படிச்சிருக்கீங்க? நான் 5 முடிச்சிட்டேன். 12 வயசில் டைரக்டர் ஆகணும். இவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கல. எப்படி டைரக்டர் நடிகன் அப்படின்னு. அப்போ நடிகன் தான். ஆமாம், பொண்ணுங்க கூட டூயட் பாடணும், பாடணும். இன்னும் அப்போ கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யார் யார் அவங்க இருக்காங்க, சொல்லுங்க சும்மா. ஒருத்தங்க இருந்தாங்க, எதுக்கு இன்றைக்கி பேரம்பேத்தியோடு இருக்கா, அவளை போய் சொல்ல முடியுமா? பேரம்பேத்தியோடு இருக்காங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப லட்சணமாக அழகாக ஒரு குடும்ப பெண். ஒரு நாயுடு வீட்டு பெண் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். மனசுக்கு பிடிச்சி போச்சு, பட்டாம்பூச்சி பறந்துச்சு. அப்படியே தான், அதுதான் என்னை வளர்த்துச்சு. இல்லை லவ் லெட்டர் கொடுத்தீங்களா? லவ் லெட்டர் கொடுக்க முடியலையே. ஏன்? எங்கள் ஊருக்கு வெளியே குளத்துக்கு தான் போகணும். குளத்துக்கு பாத்ரூம் போகணுன்னா அப்படி நான் போகும்போது சோப்பெல்லாம் போட்டு மூஞ்சியெல்லாம் கழுவி இந்த சோப்டப்போ கையில் வச்சுட்டு அப்படி போவேன், பார்க்கட்டும்ட்டு குளிக்கும்போது. ஆமாம், அவங்க ஆற்றுல குளிச்சுருப்பாங்களா? அவங்க வீட்டை தாண்டி தான் நான் போகணும். அப்படி இருக்கும்போது வளர்ந்தது என்னுடைய லவ். வளர்ந்துச்சா? உறுதலை காதலாக என்னை சட்டையே பண்ணதில்லை. ஏன் நீங்கள் கருப்பாக இருப்பீங்க? இன்னொரு கம்யூனிட்டி சேர்ந்த பையன். சொல்கிறீங்களா ஒரு வார்த்தையாவது? அதுதான் இல்லை, இப்போ தெரியும். இப்போ தெரியுமா? எப்படி? அவர் சொல்ல ஃபோன் பண்ணிட்டீங்களா? இல்லை விடுங்க, நம்ம ரகசியமாக பேசுகிறோம், யாருக்கு தெரியாது. அவங்க பேரையும் பேத்தி என்கிட்ட வந்தாங்க. வந்து என்ன அவங்கள என்கிட்ட வேலைக்கு வச்சு அப்புறம் நிறுத்திட்டு. வேலை கொடுத்தீங்களா? பார்த்தீங்களா, காதல் வேலை செஞ்சுருக்கு. அப்போ இப்போ கூட காதலிக்கிறீங்க. வீட்டில் பிரச்சனை ஆகிடும். எல்லாம் அவருக்கும் தெரியும். சரி, இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? என் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒன் ஃபைன் மார்னிங் எங்கேயோ போடினா எண்ணூறு எங்கேயோ போயிட்டு இப்படி வரேன். ஒரு ஓல்டு லேடி பூ வாங்கிட்டுருக்கு. சிக்னலில் வண்டி இருந்தது, கொஞ்சம் நிறுத்து. அது அவங்க தான், அவங்க பேரை சொல்லி கேட்டேன். என் சிஸ்டர்லாம் ஷாக். இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி அது இல்லாமல் அதுக்கப்புறம் தேடி என்கிட்ட வந்தாங்க. உங்களை தேடி வீட்டுக்கு போனீங்க, இல்லை என் பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கல்ல தண்ணி. ஆமாம், இதை வாங்கினேன். என்ன என் சிஸ்டர்லாம் எப்படா இன்னும் அந்த பின்னாடி நிற்கிறேன் அரைச்சதிலையை பார்த்து சொல்லிட்டேடான்னாங்க. இல்லை அவங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னை லவ் பண்ணவே இல்லை சார். பண்ணல. குளிக்கும் போதெல்லாம் பார்த்தவர், இல்லை சைடில் பார்த்தவர் இவர் தான் தெரிஞ்சிருக்கும்ல, சைட் அடிச்சு தெரிஞ்சிருக்கும்ல. சரி, கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்க சைட்டு. இப்போவே எப்படின்னா அப்போ எப்படி? சரி, சைட் அடிச்சது தெரிஞ்சு போச்சு. இப்போ கேட்டாங்களா அதை பற்றி? ஐ ஃபீல் கில்ட்டி. இல்லை ரைட்டு இருக்கட்டும், இப்போ கூட மனசை பார்த்தோன்னே கண் கலங்குது இல்லை? அது நான் சொல்லக்கூடாது, அது சொன்னால் கஷ்டம். இன்றைக்கி நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன். ஆனாலும் அவங்க எங்கேயும் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு இந்த லெவல் வளர்ந்தாலும் அதே சின்னசாமி தான். ஊருக்குன்னா பாரதி ராஜா, ஆனால் காதலிக்கு சின்னசாமி தான்.
அப்படி இருந்து போயிடுச்சு. நீங்கள் சின்னசாமி, அவங்க பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் நீங்கள் காதலிச்சிங்களே, அந்த பசங்க வந்து உங்களை பார்த்தாங்களே, வந்து என்கிட்ட வேலை பார்த்தாங்களே, என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க? அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவன் கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க பையன். யார் பையன்? அவங்களோட பையன் சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்க. நான் வச்சுக்கிட்டேன். அந்த பிள்ளைங்க சொல்ல எங்கள் அம்மா பேர் இது அப்படின்னு சொல்ல தெரியாது, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்புறம் சொன்னேன். சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? சின்ன வயசில் ஷாக் ஆயா, தப்பாக எடுத்துக்காங்க, பள்ளிக்கூடத்தில் பொண்ணு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்குன்னு சொன்னேன். டாக்டரு பையன், அவங்க ரொம்ப ஷாக்கு. யார் அவங்க பொண்ணுங்களா? ஆமாம். இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு. ஏன்னா இதாக இருக்குது, காலேஜ் எஜுகேஷன் முடிச்சு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலேயே மறைக்காமல் சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். எனக்கு தெரியும். சரி, ஓப்பனாக சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன் நீங்கள் இதெல்லாம் எங்கள் பாட்டிக்கு சொல்லலைன்னு பையன் இப்போ கேட்குறான். நீங்கள் இதை அம்மாவுக்கு சொல்லலைன்னு மகள் கேட்குறான். இன்னொரு நீ போய் சொல்லிடாத, இது உங்கள் பாட்டி தான் அம்மான்னு சொல்லி அப்படி போயிடுச்சு. போய் சொல்லியிருப்பான் பாட்டிக்கிட்ட. இந்த மாதிரி பாரதி ராஜா உங்களை தான் சைடு அடித்தார், நேசித்தார், இன்றைக்கி இருக்கும் மறக்காமல் வாழ்ந்துருக்கிறாரு. அதை சொல்கிறது கஷ்டம் சார். ஏன்னா ஒரு வெரியன் தாட்ஸ் அது கருவுள்ள மாதிரி இப்படி வச்சுருக்கோம். இது உடைக்கிறது தப்பு இல்லை. உடைக்கிறது இல்லை, அந்த வயசான பிறகு எல்லாமே கடந்த பிறகு இது ஒரு தெய்வீகமான காதல் தான். அதுக்கப்புறம் பெண்களை பார்த்துருக்கேன், நேசிச்சிருக்கேன், லவ் வராது. உங்கள் ஒய்ஃப் கிட்டே வந்திருக்காது? இல்லைன்னு அதுதான் நான் சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃப் கிட்டே வந்திருக்காது லவ். இன்றைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதனை பண்ணாலும் அந்த பேர் என்ன சொன்னீங்க? சொல்ல மாட்டீங்க. பையன் பேர் உங்களுக்கு என்னென்னு தெரியும்? பாரதி ராஜா சின்னசாமின்னு தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு பால் பாண்டி. ஏன்? எங்கள் வீட்டில் வச்சது பால் பாண்டி. ஏன்? சின்னசாமி சர்டிஃபிகேட் நேம். ஆமாம். பாரதி ராஜா நானாக வச்சுக்கிட்டது. பால் பாண்டி? பால் பாண்டி எங்கள் வீட்டில் வச்சது. இப்போ உங்கள் காதலிக்கு என்ன பேர் தெரியும்? இப்போ பாரதி ராஜான்னு இப்போ தெரியும். அப்போ சின்னசாமி. பால் பாண்டி எது கூப்பிட்டாங்க? எங்கள் அம்மா என்ன பாண்டியா, பால் பாண்டியான்னு கூப்பிட்டு. அதான் ஏன் பால் பாண்டியான்னு இதுக்கு? அதை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி போகுது பார்த்தீங்களா? பட் காதலியில் நினைக்கும் போது உனக்கு குறையாவே இருக்குல்ல. சிறு குழந்தையினுடைய விளையாட்டு மாதிரி அல்ல. முதல் காதல் உண்மையான காதல். பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த காதல் என்னுடைய மனைவி கிட்ட கூட வரலன்னு சொன்னீங்க இல்லையா? யார்ட்டையுமே அது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சைட் இருக்கு, அது வந்து அழகை பார்த்து வராது, ஏதோ ஒரு ஈகன் காந்த சக்தி மாதிரி இழுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் உலகத்தில் என்ன வந்தாலும் பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும், லலிதாவை பிடிக்கும், அதை பிடிக்கும். இப்போ பாரதி ராஜா எல்லாரும் அவார்டு தராங்க, அதை தராங்க, இதை தராங்க. டேய், இதெல்லாம் குடிப்பீங்க, என்னுடைய இளமை பருவத்தை குடிக்க முடியுமா? என் காதலியை குடிக்க முடியுமா? அது ஒரு சுகமான அனுபவம் சார். அது இப்போ உங்கள் அம்மாவை நினச்சி ஒரு படம் எடுத்தீங்க, கருத்தம்மா. காதலி நினச்சி ஏதாவது படம் எடுத்துருப்பீங்களே? தெரிஞ்சு போயிடும். சொன்னால் தானே தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு கேரக்டர் டைரக்ஷன் பண்ணும்போது எங்கேயாவது இந்த காதல் இப்படி தான் இருக்கணும், ஒரு நடிகர் இப்படி தான் சைட் அடிக்கணும், எங்கேயோ ஒரு படத்தில் வந்துருக்கு. அது ஒரு படத்தில் வந்திருக்கு, அது எனக்கு தெரியும். கல்லுக்குள்ள ஒரு சீன் வச்சுருப்பேன். கல்லுக்குள் ஈரமா? அந்த என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை கேட்பான் நிழல் ரவி. ஏன் சார் பகலில் அவ்வளோ எமோஷனாக நீங்கள்? அப்போ தன்னுடைய பழைய காதலை சொல்லுவோம். அப்போ காதலி பேர் என்ன சொல்லுவீங்க படத்தில்? படத்தில் காதலிக்கு வேறு பேர் சொல்லிட்டேன். என்ன யோசிங்க. அதெல்லாம் நீங்கள் பிடுங்கவே முடியாது. உங்கள் காதலி லலிதா தானே? அதெல்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சைட் இருக்கு, அது வந்து அழகை பார்த்து வராது, ஏதோ ஒரு ஈகன் காந்த சக்தி மாதிரி இழுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் உலகத்தில் என்ன வந்தாலும் பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும், லலிதாவை பிடிக்கும், லலிதாவை பிடிக்கும், லலிதாவை பிடிக்கும். வேற போகலாம். படத்து பேர் என்ன படம்? நிழல்கள் நினைச்ச படம். நிழல்களா? நிழல்கள். அந்த படத்தில் உங்களுடைய பழைய காதலை சொல்கிறீங்க. அது இமேஜினேஷன் பேர். இமேஜினேஷன். ஆனால் இந்த படம் பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள். படத்தில் நினச்சி ஒரு கேரக்டர் உருவாக்குனீங்க, படம் எடுத்தீங்க. நிழல்கள் படமா? அது டோட்டல் காதல் படமா? லவ் சொல்லி. என்ன லவ்? அதில் வர ஹீரோ பைத்தியம் பிடிச்சாலே அந்த ஹீரோயின் மேலே அவன் இல்லை, அதை என்ன வச்சு ஒரு பண்ணி பைத்தியம் பிடிச்சி இதாகிடும். நம்ம லைஃப்பில் அது இல்லை. அதில் காதலிச்சிங்க, அந்த பொண்ணு கிடைக்கல, காதல் சொல்லவும் இல்லை. யார் தடுத்தாங்க சொல்கிறதுக்கு? யார்? இந்த சமுதாயம். அந்த பொண்ணு காதலிச்சிங்க, நேசிச்சிங்க, உயிராக காதலிச்சிங்க, எல்லாம் ஓகே. கிடைக்கலையே,
தம்மு தண்ணி அந்த பொண்ணு நான் நினச்சி என் கூட பழகி இருந்தால் ஓகே. ஒருதலை காதலாக தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் காதல் என்பது சிறை. அந்த சிறைக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க. ஃபீல் பண்ணியிருப்பீங்களா, வருத்தப்பட்டிருப்பீங்களா? ஒரு லெவலுக்கு மேலே ஒரு நாள் நான் சென்னைக்கு வந்து ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் அவங்கள பார்க்குறேன். இது எப்போ? நான் டைரக்டர். எங்கே தேனிலையா? குழந்தை இருந்துச்சா? குழந்தை இருந்தது, அவங்களுக்கு குழந்தை இருந்தது. சினிமாலையும் அப்படி, நிஜத்துலையும் அப்படி. சினிமாவில் இப்படி தான் நடிகைங்கெல்லாம் பார்க்கும்போது, கடந்து போகும்போது பஸ்ஸில் பார்க்கும்போது ஒரு குழந்தையோட உட்காந்து நிற்கும். அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி பார்த்தவனே மனசு இப்படி இருந்துச்சு. அப்போ இருந்த ஈரம் வேறு, இப்போ பார்க்குறது வேறு. இப்போ ஈரம் இருந்துச்சு, இப்போ வீரம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? எல்லாம் கடந்து போயிடுச்சே. ஆக மொத்தத்தில் காதல் என்பது காத்திருப்பது, தவிப்பது, இல்லாமல் போவது. அதுதான் காதல். என்ன உங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னீங்களா? எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னாங்க? அவங்க என்னத்த சார் இதில் சொல்கிறது, அவளுக்கு சீட் நான் சொல்லியிருக்கேன். எப்போ கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டீங்க? எங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ எல்லோரும் வருத்தப்பட்டிருப்பாங்க. என் பிள்ளை இப்படி ஆசைப்பட்டிருக்கானு நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன். அப்பாவை நினச்சிருப்பாங்க, என் பிள்ளை இப்படி ஆசைப்பட்டிருக்கானு தெரிஞ்சாமல் போயிடுச்சு. என் சிஸ்டர்லேருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் அப்படி ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. உனக்கு அந்த வயசுல இவ்வளவா அடங்க மாட்டியா நீ? அந்த வயசுலேயே பொண்ணு கேட்குது. அவங்க சின்ன வயசில் அடிக்கட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் அம்மாலாம் அப்படி நினைக்கல. பொண்டாட்டி அப்படி நினைக்க முடியாது. இல்லை பொண்டாட்டி ஈகோ இல்லை. பொண்டாட்டிங்க அப்படி தான் எல்லா பொண்டாட்டியும். என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு ஒருத்தனை காதலிச்சிருப்பேன் இல்லை, திருப்பி அப்படி கேட்பாங்க. அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம் நினைப்பு. நான் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும்போது நீங்கள் டைரக்டர் ஆகல? இல்லை நினச்சேன். இதே டைரக்டர் ஆகியிருந்தீங்கன்னா மோளம் தாளத்தோடு போயிருப்பீங்க. என்ன வேணால் பண்ணலாம், பேசிக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு பொண்ணு கேட்டிருப்பீங்க. எல்லாம் காலம் கடந்து நமக்கு கிடைக்கிது வாழ்க்கையில். எதை எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நினைவு சுகத்திலே வாழ்ந்துட்டு போயிடணும். ஆனால் ஆண்டவன் நம்மளை நல்லா இயக்குறான். எப்போ தர்றோமோ அப்போ தராமல் காலம் தாமதப்படுத்தி தரான். பார்த்தீங்களா? போச்சு கஷ்டம். அப்போது நீங்கள் டைரக்டர் ஆகல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும்போது எங்கே கல்யாணம் நடந்துச்சு? எங்கள் ஊர் பக்கத்தில். பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க வீட்டில்? பத்திரிக்கைலாம் பார்க்கல, வாயை சொல்லி அந்த ஊரில் கல்யாணம் நடங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம். என்ன சொன்னாங்க அம்மா? யோசிக்கிறவங்க நேசிக்க மாட்டாங்க, நேசிக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லுங்கள், என்ன சொன்னாங்க அம்மா? நான் டைரக்டர் ஆகி வீட்டுக்கு போயிருக்கேன், இவங்க வர்றாங்க என் வீட்டுக்கு போது. யார்? அவங்க அந்த அம்மா காதலி உங்கள் வீட்டுக்கு வராங்க? என் வீட்டுக்கு. எங்கள் அம்மாவை தெரியும் அவங்களுக்கு. ஆனால் வாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் 10 வருஷம் காதலிச்சவனுக்கு குரல் தெரியுது. அது வரைக்கும் அந்த குரலே நான் கேட்டதில்லை. இப்போ தான் எங்கள் அம்மா வாங்க பாட்டி. என்ன யார் பாட்டிக்கிறாங்க? எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. நான் போடுறேன் பாட்டின்ட்டு போய் காஃபி போட்டு என் வீட்டிலே காஃபியை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு செகண்ட் காஃபியை வாங்கி சிப் பண்ணி நிமிர்ந்தவரும் முடிஞ்சு போயிடுச்சு. கடமை மாதிரி காஞ்சிச்சு. கேட்குறது எனக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குது. என்ன சொல்ல முடியும்? நாங்கள் சினிமாக்காரன் இதை வாங்கி அப்படி ஏதோ மேலே தாளங்கள் என்னென்னமோ நடந்து முடிஞ்ச மாதிரி ஓகே ஃபினிஷ். அந்த நிமிடத்தில் ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல். ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் வாழ்ந்துட்டீங்க பார்த்தீங்களா? உண்மையான காதல் தெரியுங்களா? கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்றுக்கிறது காதல் இல்லை. எங்கே இருந்தாலும் அந்த காதல் வாழணும். 2 பேரும் இப்படி இதுனா எனக்கு இவள் வேண்டும் என்ற தாக்கம் இருந்து கொண்டே இருக்கணும், எனக்கு இவன் வேண்டும் என்ற தாக்கம் இருந்து கொண்டே என்று பேரல் ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கணும். 2 ஜாயின் ஆகி போச்சுன்னா சண்டை வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அழியாத காதல் இந்த காதல் தான். இன்றைக்கும் அந்த காதல் உயிரோடு இருக்குது. எத்தனையோ காதலிச்சிருப்பான், கல்யாணம் பண்ணியிருப்பான், காதலை குழி தோடு போச்சிருப்பான், 3 முடிச்சு போட்டிருப்பான், காதலை அழிச்சிட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்றிருப்பான். கடைசியில் உன்னை ஏன் தான் கட்டிக்கணும்னு அவன் திட்ட, உன்னை ஏன் நான் கட்டிக்கணும்னு அவன் திட்ட, எனக்கு இவன் கட்டிக்க இருந்தான் அவன் கட்டிக்க இருந்தான், 2 பேரும் மாற்றி பேச குடும்பத்தை சட்டை ஆகி டைவர்ஸ் ஆகி ஊரே காரி துப்பி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நீ எப்படின்னா வாழ். ஆனால் என் காதல் நான் உன்னை நேசித்தேன், நீ நேசிக்கிறியோ நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, உன்னை கேட்கல. ஆனால் அதே சமயத்தில் அந்த காதல் சொல்லிக்கிற காயப்படுத்தலை. ஆனால் உங்கள் மனைவி பாக்கியசாலி. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கணவனாக கிடைச்சது பாக்கியசாலி. ஆனால் நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே தெரியும் நம்ம இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சு என் பொண்டாட்டி தெரிஞ்ச பின்னாடி அப்பப்போ குத்தி காட்டுவாள்.
ஆமாம், நீ சும்மா ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு தானே வந்து வருவான் இதை பார்த்தியா? ஏன் அப்படியே இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் எங்கே கிடைப்பான்? ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு முறை பார்த்துறது தானே காதலியே. இப்போ சும்மா பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அது எப்பவும் போய் பார்க்கலாம். இப்போ நண்பர்கள் தானே. இதெல்லாம் அவங்க பையன் தான் ஏற்பாடு பண்ணோம் மனோஜ். சார், நேற்று பார்த்து நேசித்தது இல்லைப்பா, அதுக்கு முந்தைய ஒரு பெண்ணை பார்த்து நேசித்தது தவறா? முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்த்து நேசித்தது காதலா? எது காதல்? ஆக மொத்தத்தில் நீங்கள் உங்கள் மனைவியை காதலிக்கல. இல்லை, அது மட்டும் உண்மை. எப்படி காதலிக்க முடியும்? ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சாச்சு, மறுபடியும் எப்படி காதலிக்க முடியும்? அது முடியாது. இது அது ஒன்று மட்டும்தான். இந்த ஜென்மத்தில் அது ஒன்று தான். ஒரு முறை தான் காதல் மலரும், அது மலர்ந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. ஒரு செடியில் ஒரு பூ ஒரு முறை தான் மலரும், அதுக்கப்புறம் மலர்ந்துச்சுன்னா அது வேற பூ, அந்த பூ மலராது. கரெக்ட். உண்மையாக சொல்ல போனால் உண்மையான காதலர்கள் காதலர்களாக வாழணும். ஆமாம். திருமணம் செஞ்சு கொண்டு வேற ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடாது. அது போயிடுச்சுன்னா அது காதல் இல்லை. அப்போ நீ காதலிக்கிற எண்ணம் சிந்தனை எல்லாமே வேற. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தை பெற்றுக்கணும், கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சது உங்களுடைய சுயலாபத்திற்காக. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. அதே சமயத்தில் உங்கள் மனைவியை நீங்கள் காதலிக்கவே இல்லை. மரியாதை தான் கொடுத்தீங்க மனைவின்னு. மரியாதை எப்பவுமே அது உண்டு. ஆனால் மனைவின்னு அந்த காதலிக்கு கொடுத்த அன்பு காதலை ஒரு பரிசு கூட நீ தரதில்லை. சரி, இதெல்லாம் கேட்டு மனோஜ் கோச்சுக்கு போறாரு. எல்லாருக்கும் சொல்லுவேன், அப்புறம் இதுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க? அப்படியே விட்டுருதானே. அதான் அந்த காதலிச்சிங்களே, மறுபடியும் கல்யாணம் பண்ணீங்க. சமூக அமைப்பில் காதல்ங்கிறது எல்லா பெண்கள் வாழ்க்கையிலும் காதல் உண்டு. ஆனால் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறோம். அது இல்லை, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அதுக்காக சன்னியாசி ஆகிட முடியாது. கடவுள் எதுக்காண்டி உன்னை ஜீவிப்பதற்கும் பிள்ளை ஜீவராசிகளை உற்பத்தி பண்ணுறது தான் ஒன்று படைச்சணும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆனால் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இளமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பெத்தவனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனைவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், பேரனா தெரிஞ்சுக்கணும், பேத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும். அவன் தான் மனுஷன். இது எல்லாத்தையும் மீறி இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு நான் அங்கே போகிறேன். ஆமாம், போயிட்டீங்க. நீங்கள் எப்பயோ போயிட்டீங்க. நான் வந்தவொடனே போயிட்டீங்க. நீங்கள் பார்க்க தெரியுத உங்கள் வார்த்தை ஸ்டைல் எல்லாம் மாறி போச்சு. பழைய சின்னசாமி, நான் பாரதி ராஜா நினச்சி வந்தேன். பாரதி ராஜா இல்லை. இப்போது சின்னசாமின்னு சொல்லி ஊரில் பேசியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இளையராஜா எப்போ பழக்கம்? இளையராஜாவை நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மலேரியா டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம் எழுதி அது போனேன். கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். என்னடா சரியில்லைன்ட்டு இங்கே போயிட்டேன், பெங்களூர். எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்போ கல்யாணம் ஆகல? சரி. அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் மிலிட்ரியில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்தேன். அங்கேருந்து திரும்பி வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அப்போ எனக்கு யூனிட் ஆஃபீஸர் நல்லவர், என்னை மாற்றி விட்டுருக்கு சார், பழைய ஊரில் வேணாம் அப்படின்னு ஆண்டி விட்டு அப்போ தான் பண்டைப்புறத்துக்கு மாற்றினாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்க? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அந்த கேரக்டர் தான் 16 வயது. அப்படி போய் பண்டைப்புறம் போனேன். அங்கே இளையராஜாவுடைய பிரதர் ஒருத்தர் பாஸ்கர்னு, அவன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாட்டு வாசிவாங்க. அவங்க எல்லாருமே அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் போயிட்டு தெருவாக பாட்டு பாடினாங்க. ஆமாம், கரெக்டுங்களா? என்கிட்ட கங்கை மரன் சொன்னார், இவன் கிறிஸ்டினுக்குன்னா சர்ச்சில் ஒரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இளையராஜா அவங்க அப்பா கிறிஸ்டின் இல்லை, அவங்க குடும்பம் கிறிஸ்டின் குடும்பம் ஆயிடுச்சு. அவன் கோவப்படுவான் அவருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இளையராஜா கிறிஸ்டின், கங்கை மரன் கிறிஸ்டின், பாஸ்கர் அவரும் கிறிஸ்டின் இல்லையா? குடும்பமே கிறிஸ்டின். அப்போ உங்களுக்கு கிறிஸ்டின் குடும்பம் பழக்கம். கிறிஸ்மஸ்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம், அவங்க கச்சேரி போகும்போது கூடவே போயிடுவேன். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை சித்தாந்தத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் கிறிஸ்டின். அதை வந்துட்ட பிறகு அதை பின்பற்றுறாங்க. அதை சேர்ந்து பாஸ்கர் பாட்டு பாடினாரு. இளையராஜா தான் பாடுவான். பெண் குரலுக்கு இளையராஜா தான் பாடுவான். ஆனால் இன்னைக்கு அப்படி தெரியுதா? அது எலெக்ஷனில் பாடுவாங்க. ஒத்தருவத்தாரே நான் உப்பு கப்பியும் தாரே பாட்டு பாடுற பொண்ணு ஓட்டு போடு தாயன்னு வாங்கி. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கஷ்டப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியால் வளர்ந்த இளையராஜா ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். இந்த பிஜேபி கூட அதை பற்றி சொல்லவே மாட்டோம். இது இந்த கம்யூனிஸ்டில் இருந்தோம்னு சொல்ல மாட்டார். மோடியை பாராட்டினார்ல, அது தப்பு பண்ணிட்டார். எனக்கு பிடிக்காது சார். சாதி மதம் இனம் பேதமின்றி பெருசாக பார்த்தாங்க. இவர் போயிட்டு மோடியை பாராட்டி அம்பேத்கரும் மோடி ஒன்றுன்னு சொல்லி அதுதான் அங்கே தான் தப்பு பண்ணான். உங்களுக்கு கோவம் வந்துச்சு இல்லை? அப்போ கேட்டிங்களா? கேட்கலாம், மனசில் ஒரு சண்டை வந்துடும். இப்போ இளையராஜா வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறார், யார்ட்டையும் பேச மாட்டார். அப்படி தான் இருந்தார் அப்போ? இல்லை, அப்போ எல்லாம் வந்து எளிமையாக இருப்போம். இளையராஜா எளிமையாக பழகுவார், எளிமையாக பேசுவார். பெட்டி வாசிக்கிறதுல மண்ணே
காமெடியில் நடிப்பாரா? சீரியஸ். எல்லாம் சிரிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக இருப்போமே. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது தலைவரே. இளையராஜா அப்போல்லாம் எப்படி இருந்தார்? துருன்னு சிரிச்சுக்கிட்டு. இப்போ என்னதான் பணம் பதவி பெருசாக வந்தாலும் எல்லாம் வந்தாலும் அவனுக்கு அந்த இது போகாது சார். அந்த ஒரு ஆணவம் வந்துச்சு தலைவருக்கு. சினிமாவெல்லாம் நான் தானே கூப்பிட்டு வந்தேன். சரி போட்டோம். அப்புறம் இளையராஜா நான் சென்னை வந்துட்டேன். நீங்கள் முதல்ல வந்துட்டீங்க? முதல்ல வந்துட்டேன். ஓ. சென்னையில் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்க லெட்டர் போட்டு வாங்கடா, நான் சொல்லும்போது வாங்கடான்னு. சரி, சென்னை வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வாங்கடான்னு இவங்க வந்தாங்க. யார் யார்? இளையராஜா, கங்கைமரன், பாஸ்கர். நீங்கள் சொல்லி தான் வந்தாங்களா? ஆமாம். டேய் வாங்கினான்னு. நீங்கள் சொல்லி தான் வந்தாங்களா? ஆமாம். பின்ன எங்குமே சொல்ல மாட்டேன்றாங்க. அது சொல்லுவாங்க, எப்படியே சொல்லுவான். நான் தான் வந்து இங்கே வந்து இருந்து மொதல் அவனுக்கு தலைவலிக்குது. நான் என்னென்ன மறந்துடுறேன். எனக்கு நல்லா வந்து என்ன கடை, அது பாண்டி பஜாரில் ஒரு பெரிய நான்வெஜ் கடை இருக்கும். அங்கே போய் நான்வெஜ் சாப்பிட்டா நிற்கும்னா. இளையராஜா தலைக்கு நான்வெஜ்ஜு என்ன? கறி, சிக்கனா, மட்டனா? சிக்கன் அவன் சாப்பிடுவான். நான்வெஜ் நல்லா சாப்பிடுவான். இப்போ தானே எல்லாம் நின்று போச்சு. இப்போ பிராமின் மாதிரி இருக்கிறாரு. ஐயர் ஆகிட்டான். ஐயர் ஆயிட்டாரு. நம்ம இளையராஜா இல்லை, நம்மளை விட்டு போய். என்னென்னா ஜேசுதாஸ். யார் யார்? ஜேசுதாஸ் மூகாம்பி அங்கே திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் பாட சொல்லிட்டார் ஜேசுதாஸ் பெங்களூரில். அப்போ இவன் பாடும்போது ஒரு சாமியார் வந்து மாலையை போட்டான். அங்கே அப்படி இதாகிடும். அங்கேருந்து இவனை சாமியார் இது பண்ண. ஆனால் அந்த இளையராஜா இருந்தாருன்னா இன்றைக்கி இப்போ தொட்ட உயரம் அதோட உயர்ந்துருப்பாங்க. நான் பெரியவன், நான் தான் இசைக்கு கடவுள் அப்படின்ற அடிப்படையில் யார்கிட்டும் பேசுறதில்லை, யார்கிட்டையும் எதுவும் பண்ணுறதில்லை, இதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அப்படி போயிட்டாரு. ஆமாம். ஆனால் நீங்கள் மாறல தலைவர். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் தான். எனக்கு என்னென்னா ஒன்றுங்கவும் கிடையாது. போடா, வரும்போது என்ன கொண்டு வந்து, போகும்போது என்ன கொண்டு போகிறோம். இப்போது இதெல்லாம் பாவை வேஸ்ட். நைட்டில் படுத்துக்கும் போது என்னைக்கு என்ன கூட வரப்போகுது? நீ என்ன பெரிய ஆள் இல்லை. நீ ஊருக்கு பெரியவனா இருக்கணும், உன் பொண்டாட்டிக்கு பெரியவனா. ஊருக்கே பெரிய பாரதி ராஜா, என் அண்ணன் தம்பிக்கு பெரிய ஆளா. கங்கை மரணி இளையராஜா எல்லாரும் வந்தாங்கல்ல, தங்கிறதுக்கு இடம் யார் கொடுத்தாங்க? நான் தான். என்ன தலைவர்? நான் தான் வந்து சென்னைக்கு கூப்பிட்டது நீங்கள் தான், இடம் கொடுத்தது நீங்கள் தான். அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஆமாம், பாம்பளத்தில், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மாடியில் நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அங்கே வீலையும் உட்கார வச்சேன். அப்போ பிராமின்ஸ் ஜாஸ்தி, இவங்களுடைய இது பிடிக்கலை, காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் காலி பண்ணி போய் தேனாம்பேட்டையில் கமலான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு கட்டியும் கட்டாமல் இருந்த ஒரு வீடு வச்சுருந்துச்சு. அதில் போய் தங்குறான். அப்போ தான் வந்து ட்ராமாங்களுக்கு வாசிக்க ஆரம்பித்தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இளையராஜா வந்து டி நகரில் இருந்தார். இவங்கெல்லாம் பாட்டு பாடுறவங்க, இசையை வாசிக்கிறவங்க தெரிஞ்சவங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் பிடிக்கல, குற்றச்சாட்டு சொல்லி குறைய சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. நீங்கள் அவங்கள கொண்டு வந்துட்டு கமலாவோட சிங்கர்கிட்ட கொண்டு வந்து வீடு கொடுக்குறீங்க. ஆனால் இளையராஜா இவ்வளோ வளர்ந்த பிறகு அதை சிந்திக்கணும்ல. மனசு கேட்கல, என்ன பண்ணுறது? நம்மளை இப்படி வெளியே அனுப்புனாங்களே, நம்ம விடுபட்ட மாதிரி நம்ம எல்லாரும் விடுபட செய்யணுமே நினைக்கிறோம். சரி விடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஓயகத்தவர் நாடகம், சங்கிலி முருகன் நாடகம், இதுக்கெல்லாம் போய் வாசிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்துச்சு. நான் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். யார்? நான். அந்த வாயினி ஸ்டுடியோவுக்கு எத்தாவில் ஒரு பங்க் இருக்கும், வாயினி செட்டியாரோட பங்க்கு. அங்கே 60 ரூபாய்க்கு வேலை பார்த்துருந்தேன். தலைவர், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வெளிப்படையாக சொல்கிறீங்களே, பெட்ரோல் பேங்க்கில் வேலை பார்த்தேன், கஷ்டப்பட்டேன், எல்லாமே சொல்கிறீங்களே, அதில் என்ன இருக்குது எனக்கு புரியலையா? இளையராஜா சொல்ல மாட்டேன்றார் எதுவுமே. சரி வேணாம் விடுங்க, நமக்கு எதுக்கு விடுங்க, அப்புறம் வாங்க மேட்ருக்கு. அவங்க நாங்கள்லாம் ஒன்றா வந்து சங்கிலி முருகன் ஓயகத்தவர் நாடகங்களுக்கு வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இல்லை, இந்த பையன் பேர் என்ன, அண்ணாமலையா, விஜய் நீலகண்டன் சொல்லி விஜயோட தாத்தா, அவரை பிடிச்சி அவர் தான் நாடகத்தில் விஜயோட அம்மா ஹீரோயின். அப்போ அந்த இதை போட்டு அதுக்கு வாசிக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் துடு வந்துச்சு, கொஞ்சம் வருமானம் வந்துச்சு. அப்போ விஜய் அம்மாவுக்கு தான் ஹார்மோனியம் பெட்டி இளையராஜா. அதில் கொஞ்சம் வளர்ந்தவங்க தான் மாறி 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 கடைசியில் ஓயக்கத்தவர் முடிஞ்சு, சங்கிலி முருகன் முடிஞ்சு, இவன் முடிஞ்சு எங்கே வந்து ஹிட் ஆனவன்னா செல்லக்கிளின்னு ஒரு நாடகம் போட்டாங்க. யார்? நம்ம விஜயோட அம்மா. அதுக்கு வாசிக்க ஆரம்பித்தாங்க. செல்லக்கிளியிலேருந்து தொடர்ந்தது அன்னக்கிளி.
அப்புறம் பஞ்சு அருணாச்சலம் இளையராஜா நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க? பஞ்சுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பாம்பூர் ஹோட்டலில் உட்காந்து வாசிக்க வச்சு பார்த்தாரு. ஷாக் ஆகிட்டார் பஞ்சு. என்னாச்சு? சூப்பராக வச்சுருக்கான மியூசிக். ஐயோ பெரிய யானையை கவித்திருவாயான்னா, ஏன்னா விஸ்வநாதன் யானையை கவித்திருவாங்க. அப்போ அவரால் பஞ்சு அருணாச்சலத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் படத்தில் அன்னக்கிளி. ஆனால் கங்கை மரன் சொன்னார் பஞ்சு அருணாச்சலம் இல்லைன்னா நாங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோன்னு சொன்னார். இன்றைக்கி சொன்ன பையன் இங்கே வந்தான், இப்போ உங்கள் அப்பனு ஆத்தா இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லைடா. யார் நீங்கள் சொன்னீங்களா? நான் சொன்னேன். நீங்கள் சொல்கிறதுக்கு தலைவர், ஆனால் இளையராஜா சொல்ல மாட்டேன்றாரு. சரி விடுங்க, எதுக்கு நமக்கு அவர் பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம கோச்சிக்க போகிறாரு. வாங்க அப்புறம் வாங்க. அப்படி இருந்து வளர்ந்தாயே நான் இந்த பக்கம் 16 வயதில் எனக்கு ஒரு கதை. 16 வயது இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட்டு. அதுக்கப்புறம் அன்னக்கிளி என்ன தேடுதுன்னு ஊரெல்லாம் பாட்டு. அன்னக்கிளி தான் உன்னை தேடுது. ஆமாம், புள்ளி போட்டு காரி புளியம்பு பாப்புலர் ஆயிடுச்சு. வேலை வந்துட்டான் இளையராஜா. நீங்கள்? நான் அசிஸ்டண்ட்டாக மவுண்ட் ரோடில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார்ல, அப்போ எனக்காக கஷ்டப்பட்டது, எனக்கு சாப்பாடு போட்ட பாரதி ராஜா எங்கே சின்னசாமி எங்கே தேடி வந்துட்டு பாரதி ராஜா நீ ஒரு படம் ஏற்றணும்னு சொல்லிட்டு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்தது அவர் தானே? வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தானே? வாய்ப்பு எனக்கு வேறு. நீங்களா தேடிட்டீங்க இதெல்லாம் கேட்டால் அப்புறம் நமக்கு எதுக்கு தேவையில்லாம் மனசாபம். சரி விடுங்க. அதான் உண்மையாக சொல்ல போனால் இதே இளையராஜா இடத்துல நீங்கள் இருந்துருந்தீங்கன்னு நீங்கள் உடனே தேடி போயிருப்பீங்க. எனக்காக நீ வாய்ப்பு தரல, இப்போ நீ டைரக்டர் ஆகணும், நான் வளர்ந்துட்டேன், இப்போ நீயும் வளர்ந்து சொல்லியிருப்பீங்க. அதுதான் அது இளையராஜா, இது பாரதி ராஜா. அப்படி இருந்து அப்படி மேலே வந்தானே அன்னைக்கு படங்கள் கிளிக் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியெலாம் பேசுனாங்க. ஒரு பெரிய நடிகர் எல்லாம் என்னையா பள்ளியும் பறையெல்லாம் மியூசிக் போட விட்டான்ட்டான். யார்? நான் யார் உயர் ஜாதியில் சினிமாவில் இருந்தாங்களோ அவங்க. ஓஹோ, அன்றைக்கி ஆதிக்கம் செலுத்தினவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், சினிமாவில் பெரிய பொசிஷனில் இருந்தவங்கெல்லாம் என்னையா பள்ளியும் பறையெல்லாம் வந்துட்டான். பல்ல பறையெல்லாம் சொல்லிட்டு இல்லை, வளர்ந்து காமிக்கிறேன் பாரான்னு வளர்ந்து காமிச்சார் பார்த்தியா இளையராஜா. ஆனால் கடைசியில் போயிட்டு மோடியும் அம்பேத்கர், அதுதான் எனக்கும் புரியல. என்ன கொடுமையோ இதெல்லாம், என்ன காலத்தின் கொடுமையோ, ஏன் இப்படி பண்ணுறாரோ. வயசான காலத்தில் அமைதியாக இருக்கணும், இப்படிலாம் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு தேவையில்ல விமர்சனம். சரி போட்டோம் விடுங்க. அப்புறம் நீங்கள் எப்படி டைரக்டர் ஆகுனீங்க? நான் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து ராஜ்கண்ணன்னு ஒரு என் நண்பர் டெய்லி அசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஷூட்டிங் பார்ப்பார். டைரக்டர் எங்கே வா, என்ன நீ டைரக்டர் அப்படின்னா என்ன ஏன் எப்படி எதை வச்சு இப்படி சொன்னார் உங்களை? டெய்லி வாட்ச் பண்ணுவார் என்ன. ஓ, ஒர்க்கை பார்ப்பார். அப்புறம் நான் பாண்டி பஜாரில் வரும்போது கூப்பிட்டாரு. ஒரு 5 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சார். என்னங்க படம் டைரக்ட் பண்ணேன். இப்போ இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார்ல, அப்போ கூட ஒன்றா தான் இருந்தாரா? மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோடனே வெளியே போயிட்டார். நான் சொல்கிறேன், ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையாக சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கஷ்டப்படும் போது கூட இருந்தார். டைரக்டர் ஆன பிறகு உங்களை விட்டு வெளியே போயிட்டார், அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். அதானே உண்மை. யோசிக்காதீங்க. பயோகிராஃபி உண்மையை தான் பேசணும். அப்போ தான் நாடு நம்மளை போட்டுறோம், மதிக்கும். சரி விடுங்க. மனசில் வச்சுருந்தா வருத்தம் இருந்திருக்கும். ஒன்றா இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், அண்ணன் தம்பியாக இருந்தோம், போயிட்டியாடா, மனசில் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் கடவுள் கைவீட்டில் பார்த்தீங்களா, உடனே 5 ரூபா பாக்கெட்டில் போட்டு நீ தான் டைரக்டர் சொன்னார். அப்புறம் அவர் என் முதலாளி, அவர் பொள்ளாச்சிக்காரர். அப்படி கற்பனையிலே போயிட்டேன். 3 கதை சொன்னேன். அதில் 16 வயதுலேருந்து அவருக்கு பிடிச்சி. 16 வயது கதை எப்படி மனசில் தோணுச்சு? அது எப்படி சொல்ல தெரியும் தலைவரே. காதல் தாக்கம் இருக்கு தான் செய்யும். காதல்னு ஒரு கான்செப்ட் வந்தாவே பழைய காதலுக்கு ஞாபகம் வரும். வரலன்னா மனுஷனே இல்லை, வரும். நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் சொல்லுங்கள். அது என்ன? அதில் இல்லாமல் அதில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் ஆஃபீஸர், நீங்கள் தான் அந்த ஹெல்த் ஆஃபீஸர். அந்த கேரக்டர் போட்டிங்க. ஆனால் அந்த கேரக்டரில் என்னென்ன பண்ணீங்க நீங்கள் படத்தில்? எல்லாம் முடிச்சுட்டு போட்டிங்களே படத்தில். எப்படி கமல்ஹாசனை டிசைட் பண்ணீங்க? கமல் எனக்கு அப்போவே நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஃப்ரெண்டுன்றீங்க. அவர் எங்கேயும் சொல்ல மாட்டேன்றாரு. சரி விடுங்க, போட்டோம். எதுக்கு தேவையில்லாத சொன்னால் மனஸ்தாபம் வரும். படங்கள் பார்க்கல, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் இந்த கதையை சொன்னேன். சரின்ட்டான். எப்படி ஒத்துக்கிட்டாரு? அதான் ஆச்சரியம் எனக்கு. என்னையா இந்த கதையை நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ரஜினி எப்படி வந்தார்? ரஜினி ஒரு நாள் ஒரு பூஜையில் பார்த்தேன். எது பிரசாத் ஸ்டுடியோவில் எது ஒரு பட பூஜை. இப்படி பண்ணியிருந்தார்ல. அப்படி பண்ணிவிட்டு ஒரு பைக்கில் ஒருத்தன் பின்னாடி ஏறிட்டு அப்படின்றான். இவன் யாருன்னு விசாரிக்கான்னு. அப்போ தான் சொன்னாங்க, கன்னடக்காரன் சார், கன்னடம். ஆமாம், ஓவர் சீன் பண்ணுறான், வந்துடும் முடி ஆட்டுறான், அப்படி பண்ணுறான், சிகரெட் குடிக்கிறான். அப்போ தான் நான் போய் கேட்டேன். ரோஜாரமணி நாகை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தேன், நீங்கள் பண்ணுறீங்களா, பட்டு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு ரஜினிகாந்துக்கு சொன்னேன்.
எவ்வளோ கொடுக்க முடியும்? எவ்வளோ? 5 lakhs. 3 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டார். படமே 5 லட்சம் தானே. கமல்ஹாசனுக்கு 25,000. ஓகே. இன்றைக்கும் சொல்லுவார் அந்த பேலன்ஸ் கொடுக்கலே இல்லை. கொடுத்துடலாம். ஸ்ரீதேவிக்கு 9,000. ஸ்ரீதேவியுடைய முதல் படம் இல்லை இது? ஆமாம். எப்படி அப்போ என்னோ மலையாள படமெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு ஸ்ரீதேவி. நான் அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆஃபீஸில் தான் என் முதலாளியோட போதேன். சின்ன பொண்ணு 16 வயசு. அப்போ நான் வீட்டுக்கே போய் அந்த அம்மாக்கிட்ட, ராஜேஸ்வரி அம்மா அவங்க அம்மா, அது சரின்னு ஒத்துக்கிட்டாங்க 9,000 ரூபாய்க்கு. கதை சொன்னீங்களா? ஆற்றுல போகணும், துணியை தூக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்களாம். அதானப்பா. ஸ்ரீதேவி எப்படி? நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. முதல்ல மாட்டேன். இப்போவே எல்லாருக்கும் ஸ்ரீதேவி மேலே கண்ணு. ஆமாம், ரஜினி கல்யாணம் பண்ணோம்னா முடியாதுட்டா, கமல் கல்யாணம் முடியாது. அப்புறம் நான் தான் கொண்டு போய் இந்த பொண்ணு லட்டு மாதிரி இருக்குது, எங்கேருந்து வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் உங்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எங்கே பிடிச்சிங்கன்னு. சரி, எப்படி காப்பாற்றுங்க ஸ்ரீதேவியை? எல்லாரும் விரும்புனாங்களே. இல்லை, என்ன மாட்டேன்ட்டா ரஜினி, நான் இவங்கெல்லாம் பக்கத்தில் கூட வரக்கூடாதுட்டா ஸ்ரீதேவி. ஆமாம், அவ்வளோ ஹிந்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இருந்தேன் ஸ்ரீதேவியா. 16 இல்லையா? நான் ஹிந்திக்காரங்க மோசமாக ஒரு தாழ்சில் அந்த அம்மா ஹிந்திக்காரன் தானே கட்டிக்கிச்சு. ஆமாம், அப்போ மோசக்காரன் சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லி கடைசியில் நான் தான் கூப்பிட்டு போய் அமல் பாலாய்க்கு ஜோடியாக 16 இருந்தேன். அதில் தான் ஹிந்திக்கு என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஷிப்பிங்கும் லைக் அடித்த குவீன் ஆஃப் இண்டியான்ட்டாய். ஆனால் அப்போவே கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அப்போவே பார்த்தாங்க, என்ன பண்ணிடுச்சு, கை கட்டுச்சு, வாய் கிட்டத கதையாக பை விட்டு போயிடுச்சு, ஹிந்திக்காரன் தூக்கிட்டான், முடிஞ்சிச்சு. குவீன் மாதிரி தான் இருப்பான் பாம்பேயில். எல்லா பேரும் செத்தான் இல்லை ஹிந்திக்காரன். ஆமாம், அவருடைய மரணம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. சரி, படத்தில் டைரக்ஷன் பண்ணும்போது பல ஹீரோயின் பார்த்தீங்களே, உங்களுக்கு மீண்டும் காதல் மலரல? யோசிங்க வேற போகலாம். சரி, கிழக்கே போகும் ரயில் படத்தில் செகண்ட் படம் தானே டைரக்ஷன் பண்ணுறீங்களா? ராதிகா உள்ளே கொண்டு வரீங்க, எப்படி? அது முதல்ல ஜெயசுதா இல்லை, அவள் சிஸ்டரை போட்டிருந்தேன். சரி, அப்போ எம்ஜிஆர் ஒரு கான்ட்ராக்டில் போட்டார். யார்? ஜெயசுதாவை. நான் மேட்டுப்பாளையம் லொக்கேஷனில் இருக்கேன். என்னையா அந்த பொண்ணு வரலையா? இல்லைங்க, எம்ஜிஆர் கான்ட்ராக்ட் போட்டார். அட போகடா வேண்டிய அங்கேருந்து. முதல்ல நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்களா? ஆமாம். இப்போ எம்ஜிஆர் பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், அதனால் விட்டுட்டீங்க. நானும் கேமராமேன் இங்கே வந்தோம் மெட்ராஸ்க்கு. எங்கெங்கேயோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அது இதெல்லாம் பார்த்தோம். இந்த குசலகுமாரியாக ஒரு ஆல்பத்தை கொண்டு வந்தான். பெரட்டி பார்த்தேன். நடிகையாண்டு உட்காந்துருக்கேன். இது யாருன்னு, சார் இந்த பொண்ணு சிலோன் போகுது, சிலோன் பொண்ணு லண்டனுக்கு படிக்க போகுதுன்னா வர எம்ஆர் ராதா மகள். ஆமாம், எம்ஆர் ராதா மகன் அப்போ தெரியாது. நான் செலக்ட் பண்ணிட்டு ரிதம் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன். வண்டி வருது, அம்பாசிடர், அந்த பிஆர் எம்ஆர் ராதா வண்டி. எம்ஆர் ராதா வண்டியா? அதில் இறங்குறாங்க. என்னையா அது? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க அப்பாவை. நல்ல பையன் வேணாம் தெரியுது, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம்னு அவர் சொல்கிறாரு பொண்ணுக்கு. எம்ஆர் தான் சொல்கிறாரு, டேக் கேர் ஆஃப் ப்ளீஸ், அவங்கள்ட்ட இதை விளையாடாத. ஒரு மாதிரி ஹெட்டேக் பிடிச்சது ராதிகா. தேங்காய்பேட்டில் இல்லை வீடு, அங்கே கூட்டு போய் அவங்க அப்பா எம்ஆர் ராதாவுக்கு என்னை பார்த்தோன்னே 16 வெள்ளி படம் எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சொன்னார் ஒரு சர்டிஃபிகேட், யாருக்கு எங்கே க்ளோஸப் போடணும்னு தெரிஞ்ச வெள்ளைக்காரன் மட்டும் தான். அடுத்து பாரு ராஜான்ட்டார். அப்படி சொன்னார். பாரதி ராஜா டேக் கேர், உங்கள்கிட்ட குசும்பு பண்ணாத. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? ஏன்னா எம்ஆர் தானாவே எல்லாரும் பயப்படுவாங்க. எம்ஆர் தானாவே எல்லாரும் பயப்படுவாங்க. நீங்களே என்ன நினச்சிருப்பீங்க, எம்ஆர் தான் பொண்ணா, தேவையில்லாத பிரச்சனை எதுக்குடா நமக்கு, வேற பொண்ணு போட்டுடலாமே யோசிச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாம் மாறிடுச்சு. நல்ல பொண்ணு சார். ராதிகா அப்போ கருப்பாக இருக்கும்ல? ஆமாம், கருப்பாக. அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அது லட்சணமாக இருக்கும். சரி, என் இனிய தமிழ் மக்கள்ன்றீங்களே, அது எங்கே ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க? வைரமுத்துட்ட சொன்னேன். வைரமுத்து இந்த மாதிரி இன்டர்வியூக்கு கொடுக்குறேன், ஒரு முகவரை தமிழ் மக்களை பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்னா. அப்படியா, இது எப்படி இருக்கு பார்க்குறியா? என் இனிய தமிழ் மக்கள். ஓகே, அவர். வைரமுத்து எப்படி பழக்கம்? வைரமுத்து நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆமாம், அவர் லொக்கேஷன் வாங்கினாலும் நான் சிலோன் போயிட்டு இருந்தேன். இவர் ஒரு புக்கை கொடுத்துருந்தார். வீட்டுக்கு வந்தப்போ டீனரில் வீடு நேரம் வந்தால் ஒரு உபால்டுன்னு செத்து போயிட்டான்.
ஒரு பெயிண்டர், போஸ்டர் டிசைன்லாம் வந்தோம். இவனை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தாரு. உட்காரு, காசு சாப்பிடுங்க. சரி, என்ன வேணும்? உங்களால் என்னை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த. அப்படின்னு அவர் சொன்னாரா? எவ்வளோ திமிரு உனக்கு. நான் பாரதிராஜா. அதுக்கப்புறம் நான் ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கேன். யார் அந்த புக்கை பரட்டிகிட்டே வர்றான், கவிதை பிடுறான். எங்கள் ஊர் வருது, மேற்கு தொடர்ச்சி மழை வருது, வைகை ஆறு வருது, இவன் யார் அப்படின்னு தோணுச்சு. வந்தோடனே இளையராஜாண்டே யாராவது ஒரு புது கவிஞனை போடுவியா அப்படின்ட்டான். பாக்கியராஜா போடலாமாண்ணே, சும்மா கல்யாணம் படம் மணிவண்ண வேணான்ட்டான் பாக்கியராஜா. அவனையா சரி இன்னொருத்தன் கூப்பிட்டு வரேன். எவனையா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்காத. மொழிபெயர்ப்பு துறையில் செக்ரட்டரியேட்டில் இருக்கார். ஆள் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு வந்தார், உட்கார்ந்தார். கொஞ்சம் வெளியே இந்த ஆளாயா பாட்டு எழுத போகிறான்னா இளையராஜா. அந்த ஆள் கண்ணும் முகமும் கருப்பாக அப்படி இருக்கிறான், இவன் எப்படியா கவிதை எழுதுவான் கேட்டிருக்காரு. என்ன ஐயோ யாரையா கூப்பிட்டு வந்து என் கழுத்தை இருக்காதையா. இல்லை வர சொல்கிறோம். இன்னும் வந்து உட்காந்தோம். இந்த மாதிரி மாலை நேரத்தில் ஒரு படித்த பையன் வேலை இல்லாமல் ஒரு கனவுகள்லேயே வாழ்கிறான், நினைவு நிழலாக வாழுகிறான். அது மாதிரி அதுக்கு பாட்டு எழுதுனா இவன் போடுற அந்த டியூனுக்கு அது மேட்ச் ஆகணும். புரியுது அவங்களுக்கு? வயிறு கேட்டார். ஒரே வருஷம் போனார். இல்லை தானா நன்னா இவன் நேராக போனார். பொன் மாலை பொழுது ஃபுல்லாகிட்டான். கொஞ்சம் வெளியேறியான்னா வைரமுத்த யோ பெரிய யானையை சாடிச்சிருவான் போட்டியா. கண்ணதாசனில் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவான். கண்ணதாசனே ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவான் அப்படின்னா இளையராஜா. சரி பாட்டு அங்கே ஆரம்பித்த பாட்டு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் ஏன்னது இல்லை. ஏன் ஒன்றா இருந்து ஒன்றா பழகி ஒன்றா வளர்ந்த பிறகு எதை வெளியே பேசணுமோ அதை வெளியே பேசணும், எதை உள்ளே பேசணுமோ அதை உள்ளே பேசணும். இளையராஜா தான் நீ வளர்ந்தேன் கங்கை மரன் கத்த, அதான் தப்பான. வைரமுத்து கடந்து போயிட்டார், எதுவும் சொல்ல. ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். நான் பாவம் வைரமுத்து அமைதியாக போயிட்டார். நம்மலாம் ஒன்றுக்கு ஒன்று கஷ்டப்பட்டு வந்தவங்க, ஒரு குடும்பம் மாதிரி வாழணும், எதுக்கு இப்படி சண்டை போட்டு சாகணும்? சரி, பாடலால் இசையா, இசையால் பாடலாம், ரெண்டும் சேர்ந்தால் தானே அதுக்கு மரியாதை. இப்படி சண்டை போட்டுக்கலாமா? ஓகே சரி, ஏன் இளையராஜா அந்த காப்பி ரைட் கேட்டு எல்லாரையும் பிரச்சனை பண்ணுறான்? அதெல்லாம் முட்டாக்கு. எப்படி அவன் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர், அவன் செலவில் பாட்டு எடுக்கிற, அது எப்படி உனக்கு ரைட்ஸ் ஆகும்? இப்போ இந்த வீடு நீங்கள் கட்டுறீங்க, மேஸ்திரி கட்டுறான், அவங்க மேஸ்திரி எல்லாம் வந்து இது ஏன் வீடுன்னு. இப்போ இளையராஜாவே ஒரு படம் தயாரித்து அவரே இசையமைச்சாருன்னா நம்ம சொல்லலாம், எடுத்துக்க ராஜான்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் இப்படி நீங்கள் இளையராஜா கூட பயணிச்சிங்க, அப்படியே வந்துனே இருந்தீங்க, டபக்குன்னு கிழக்கு சீமையில் ஏஆர் ரஹ்மான் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இளையராஜாக்கு என்ன பிரச்சனை? இப்போ பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க, தெரிய இருக்கு, சும்மா சொல்லாதீங்க. ஏஆர் ரஹ்மான் வெஸ்டர்னைஸ்டு மியூசிக்காக இருந்தாலும் இந்தியனைஸ் பண்ணி கிராம பாட்டுகளை பாருங்கள், கருத்தம்மாவிலிருந்து அன்பிலீவபிள். ஆனால் நீங்களாம் இளையராஜா கூடவே இருந்தீங்க, அது வேறு, அதெல்லாம் பேச முடியாது. உங்களுக்கு இளையராஜாக்கும் 1000 பிரச்சனை, 1000 கருத்து வேறுபாடு, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றீங்க. ஏன்னா இளையராஜா கொஞ்சம் ஈகோ அதிகம், கொஞ்சம் தலைக்கணம் ஏறிச்சு, அது உங்களுக்கு செட் ஆகல, அதெல்லாம் அமைதியாகல, ஒன்று செட் ஆகல, நீங்கள் வெளியே வந்தீங்க, அப்புறம் சேர்ந்தீங்க, அப்புறம் இளையராஜா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்தீங்க, இப்போ ஒன்றா பயணிக்கிறீங்க. இருந்தாலும் வயசான காலத்தில் பிரச்சனை வேணாலும் ஒதுங்கி போகிறீங்க, கரெக்டாக? பதில் நீயே சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் தான் சொல்ல வரீங்களா ரசிகர்களுக்கு? இதுவரையிலும் எத்தனையோ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இன்டர்வியூ கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஏன்னா தொலைச்சி கேட்குறேன். அதான் மை இந்தியா 24/7 அழகாக இருக்கு சொல்கிறதுக்கு. அந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் உளமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறேன், என்னை பற்றி பேசியிருக்கிறேன், வைரமுத்துவை பற்றி பேசியிருக்கிறேன், இளையராஜாவை பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுக்கு எங்கேயாவது நெருடல் இருந்தால் எனக்கு சொல்லணும், அதை தூர இருந்து பேசக்கூடாது. எல்லாரையும் தொட்டு பார்த்துட்டேன். ஒவ்வொருவரிடம் ஒரு பெரிய ஈரம் இருக்கிறது. ஒவ்வொருவரிடமும் ஐயோ இவன் மாதிரி நம்ம இல்லையே மியூசிக்கில், ஐயோ இவன் மாதிரி நம்ம பாட்டு எழுத முடியலையே, ஆதங்கப்பட்டு இருக்கிறேன். இவர் மாதிரி இன்டர்வியூ எடுக்க முடியலையே என்று. அனைவருக்கும் நன்றி. கிரேட். அதாவது என்ன, கேள்வி கேட்கறதுல கோபம் வரும், எனக்கு கோபம் வரல இன்னைக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் தி வே யூ ஆஸ்க். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி.
India's best college. Interesting courses. Endless job opportunities. 124 years அப்புறம் கல்னரி ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ணது இந்தியாலயே எங்க காலேஜ் தான். ஸ்டார் ஹோட்டல்ஸ், க்ரூஸ், ஏர்லைன்ஸ்ல எங்க காலேஜோட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவின் தங்க மெடல் கல்லூரி சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருக்கும் சென்னை அமிர்தாவிலிருந்து ஃபவுண்டர் திரு பூமிநாதனுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முக்தார். சென்னை அமிர்தால படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்குதாமே, அப்படியா? 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வேர்ல்டு ஃபுல்லா வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ 100% பிளேஸ்மெண்ட் உறுதி. 100% இல்ல சார், 300% வேலை உறுதி. நல்லா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கையில 3 ஆஃபர் வச்சிருக்காங்க. சென்னை அமிர்தாவில் பிரீமியம் பேட்ச் கிளாஸ் வரும் ஜூன் 15 முதல் ஆரம்பம். டோன்ட் மிஸ் இட்.